everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்மளுடைய வெற்றி ஹெல்த் சாய்ஸஸை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூட பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஹெல்த் கேர் வீடியோஸ் வந்துட்டுருக்கோம், நிறைய ஹெல்த் கேர் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். வீட்டு வைத்திய முறைகள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில், ஷார்ட்ஸ் அண்ட் லாங் வீடியோஸ் ரெண்டு ஃபார்மேட்ஸ்லையுமே. ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஹேர் கேர் டிப் தான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அந்த ஹேர் கேர் டிப் மட்டும் கிடையாது, இதோட நீங்கள் வந்து அந்த மல்டி பர்பஸாக எதுக்கெல்லாம் பயன்படுத்தினா என்னென்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற இன்னும் ஒரு நிறைய டிப் வந்து இதோட சேர்த்து உங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, ஹேர் கேர் மட்டுமே யோசிச்சுட்டு வந்தவங்க அப்படி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணுறது எப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த ஹேர் மாஸ்க் மட்டும் இல்லாமல் இது வெளி உபயோகத்துக்கு, பட் இதை பயன்படுத்துகிறப்பே உங்களுக்கு வந்து உங்களுடைய ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி உங்களுக்கு ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது இல்லாமல் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹேர் லாஸ் ஆகிற ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இன்டர்னல் ஹெல்த்தும் நம்ம செக் பண்ணுறது, ரூல் அவுட் பண்ணுறது முக்கியம். ஸோ அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்மளுடைய சேனலோட ஹேர் ஃபால் ரெமெடிஸ் பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து லாங் பேக் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து இன்டர்னல் ஹெல்த் பற்றி நிறைய போட்டிருப்போம், அதையும் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு ஹேர் பேக்லேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, ஒரு பெஸ்ட் ஒரு ஹேர் பேக் சொல்கிறேன். இது வந்து உங்களுடைய ஹேரை வந்து ரொம்ப ஷைனிங்காக ஹெல்ப் பண்ணும். இது வந்து உங்களோட ஃப்ரிஸி ஹேராக ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப ஃப்ரிஸி ஹேராக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப தி பெஸ்ட் ஒன். அண்ட் இந்த ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் தி பெஸ்ட் ஒரு ஹேர் மாஸ்காக இது இருக்கும். அண்ட் இது வந்து உங்களுடைய ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணும். இதுக்கு நீங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க, வாஷ் பண்ணி. இதோட சேர்த்து கறிவேப்பிலை. இப்போ சின்ன வெங்காயம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப்லேருந்து என்ன ஒரு ஸ்கேல்ப்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா கூட அது உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ இதோட நீங்கள் அடுத்ததாக சேர்க்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான் கறிவேப்பிலை. கறிவேப்பிலை பற்றி நான் சொல்லவே வேண்டாம், நிறைய நம்மளுடைய அதோட கெமிக்கல் காம்போனன்ட்லேருந்து எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்போ கறி லீஃப் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் அந்த கறி லீஃப் வந்து எடுத்துக்கிறீங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகாஸ் இதை எடுத்து நல்லா வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட சேர்க்க போகிற ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடித்த கஞ்சி எடுக்க போகிறோம். சாதம் வடித்து ஒரு 1 hour கழிச்சு அந்த வாட்டரை எடுத்து நீங்கள் வந்து இப்போ சொன்ன இந்த வெங்காயம் ப்ளஸ் கறி லீஃபோட மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பிளண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து உங்கள் ஹேர் மாஸ்க்காக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இதை உங்கள் ஹேர் ஃபுல்லாக ஸ்கேல்ப்பு முடி முழுக்க நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 to 25 minutes கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரலாம். ஹேர் வாஷ் பண்ணுறப்ப ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸான ஷாம்பூஸ் யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு சீக்கா பயன்படுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஹெர்பல் ஷாம்பூஸை ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலயமா வீக்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் இந்த ஹேர் மாஸ்க் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே உங்களோட ஹேர் ஃபாலை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணி உங்களோட ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஹேர் மாஸ்க் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த சாதம் வடித்த கஞ்சின்னு சொன்னல, இதை வேற எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஆனியன் ப்ளஸ் கறி லீஃப் இது எதுவுமே சேர்க்காம சாதம் வடிச்ச கஞ்சியை அப்படியே வச்சு கொஞ்சம் ஃபெர்மெண்ட் ஆக விட்டு பிறகு கூட நீங்கள் வந்து வெறும் அந்த சாதம் வடிச்ச கஞ்சை மட்டும் தனியாக கொஞ்சம் ஃபெர்மெண்ட் ஆக விட்டு, அதாவது கொஞ்சம் நேரம் அதை அப்படியே ஸ்டே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8 hours மேலே போச்சுனாவே அது வந்து ஃபெர்மெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நல்லா ஃபெர்மெண்ட் ஆன பிறகு கூட அதை எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கேல்ப்லேருந்து உங்களோட ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் அண்ட் ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஓகே, இது இல்லாமல் இப்போ நம்ம நம்மளுடைய ஹெல்த் ரீதியான சில டிப்ஸ் கொடுக்குறேன். சாதம் வடித்த கஞ்சி, இப்போ ரைஸை வந்து நல்லா வடித்த பிறகு அந்த கஞ்சி இருக்குல்லையா சூடாக இருக்கும். ஸோ அது வந்து நல்லா ஒரு பாதி நல்லா உங்களுக்கு வெதுவெதுப்பாக அந்த சூடுக்கு பதத்துக்கு வர டயத்தில் அதை எடுத்து இப்போ மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க, குதிகால் வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, எஸ்பெஷலி மூட்டு வலி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த சாதம் வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா, கொஞ்சம் அதாவது அந்த சூடு வந்து கை பொறுக்கிற சூடுக்கு வரும் இல்லையா, அந்த சூட்டில் இருக்கிறப்போ அதை உங்களுடைய மூட்டு பகுதியெல்லாம் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி ஒரு 15 minutes கழிச்சு வாஷ் பண்ணிட்டு வரலாம். இது ரெகுலராக பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து மூட்டு வலி குறையிறது ஃபீல் பண்ண முடியும். அண்ட் குதிகால் பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு குட்டி ஏதாவது ஒரு டப்ல ஊற்றிட்டு அதில் உங்களுடைய பாதத்தை கொஞ்சம் நேரம் அதிலே கொஞ்சம் வைக்கணும். அதை அந்த சூடு உங்களுக்கு பொறுக்கிற சூடு இருக்கிற அந்த இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சுட்டு எடுத்தாலும் உங்கள் குதிகால் வலி குறையறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த சாதம் வடித்த கஞ்சை வேற எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு சாதம் வடித்த கஞ்சி சூப்பராக உங்களுக்கு பயன்படும். பிகாஸ் சாதம் வடித்த கஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வடிகட்டின அந்த தண்ணியில் வந்து உங்களுக்கு நிறையாவே வந்து
கார்போஹைட்ரேட்ஸ் உண்டு, ப்ளஸ் அதில் வந்து நார்ச்சத்து அதிகம். ஸோ கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் வந்து இந்த சாதம் வடித்த அந்த கஞ்சி தண்ணியை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடித்தா ஒரு 3 டேஸ் கண்டினியூஸாக குடிச்சிங்கனாவே உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து உங்களுக்கு ரிலீஃப் ஆகி கொடுக்க ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். நிறைய நம்ம வந்து இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் ஸோ மெனி ஹெல்த் டிப் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். இது கண்டிப்பாக யாராவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இது நீங்கள் மட்டும் பார்க்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது போல இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். டாடா, பாய்.